difference between you and me? The difference is, I'm not mid. என்னப்பா நீட் 2025 என்டே நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டாங்க போல. கண்டிப்பாக கட் ஆஃப் டிராஸ்டிக்கு கம்மியாகும். ஏன்னா பேப்பரோட டிஃபிகல்ட்டி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. நீ பிசிக்ஸ் பேப்பர்லாம் தாறுமாறா இருக்கு. ஸோ அதை பற்றி பேச வேணாம். ஸோ எப்படினாலும் சரி, இப்போதைக்கு ரிசல்ட் போஸ்ட்போன் பண்ணாலும் ரிசல்ட் வரதான் போகுது. எம்பிபிஎஸ் கவுன்சில் நடதான் போகுது. சீட் எடுக்க தான் போகிறாங்க. நீட் 2026 வரதான் போகுது. சரியா? ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்லை நீட் 2026 கோர்ஸும் வெயிட் பண்ணுறவங்க, நீட்டுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ நீட் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதாவது இந்த சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை ப்ரோ, நான் வந்து அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க மணி, இல்லை நான் மல்டிபிள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி ரிப்பீட் எடுத்தனால இப்போ இன்ஸ்டியூட்லேயே நான் சேர முடியாது அப்படின்றவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சோர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதான் நான் மெயினாக என்னோட கோல். ப்ரொவைட் ஃப்ரீ எஜுகேஷன், அவ்வளோதான். சரியா? பிகாஸ் நிறைய கஷ்டப்படுற பசங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் நீட் 2025க்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இதுமாதிரி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைமில் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ஒரு சில இன்ஸ்டியூட் பேப்பர்ஸை கூட நான் வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அது எல்லாமே இந்த இயருக்குமே நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, லாஸ்ட் இயர் இருந்த அந்த குரூப் வந்து இந்த நான் ஒரு குட் எய்ம்ல வந்து ஒரு விஷயத்த பண்றோம், பட் அது வந்து காப்பிரைட் கொடுத்து நம்மள பண்ண விடாம பண்ணிடுறானுங்க. ஸோ அதனால வந்து நம்ம நியூவா சேனல் ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய அப்லோட் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். மறக்காம கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக வசூல் ராஜா பாட்னு ஒன்று இருக்குது. பர்டிகுலர் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி /start இது கொடுத்தீங்கன்னா அதில் ஒன் மெனு ஷோ ஆகும். இல்லை வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், புக்ஸு, டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். முக்கால்வாசி நிறைய இன்ஸ்டியூட்டுக்கான பேப்பர்ஸு, கொஷின் பேங்க்கு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இன்னமும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கு நடுவில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஓகே. ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெட்டராக கொண்டு போகலான்னு சொல்லக்கூடியது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் இருக்குல்ல எல்லாருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கோங்களேன். நீட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சால்வ் பண்ணுவோம், எம்சிக்யூ சால்வ் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளால வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கான்செப்ட் டெப்த்துக்குள்ள வந்து போக முடியும். இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு ஒத்து போகும். சாப்டர் ஒரு தான் படிச்சேன், என்னால் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும்னு சொல்றவன் ஒன்று லைவ் பண்ணுவான், இல்லைனா வந்து அவன் ரொம்ப எக்ஸப்ஷனலி டேலண்டடா இருப்பான். சரியா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுமா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ்க்கால ஒரு சாப்டர் மாஸ்டர் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு சாப்டர் எந்த அளவுக்கு அவன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர் அதிகமாக சால்வ் பண்ணுறானோ, நம்பர் ஆஃப் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுறானோ, அந்த அளவுக்கு அவனோட அந்த சாப்டர்லாம் அவன் மாஸ்டர் ஆகிறான். ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி. இதுதான் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாலிட்டி. ஒருத்தன் வந்து ஒரு சாப்டர் 5 daysல முடிச்சிடறான், இன்னொருத்த ஒரு சாப்டர் 3 daysல முடிச்சிடறான். ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டேலண்ட் தான் இருக்கு, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிரெயின் பவர் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இவன் 5 daysல முடிக்கிறான், இன்னொருத்தன் 3 daysல ஸ்ட்ரிக்டா ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அந்த இதை 3 daysல முடிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 5 days நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம், இன்னொருத்தனுக்கு 7 days இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவா பார்க்கும்போது இந்த 7 daysன்றதுனால இவனோட அதிகமான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரெண்டு பேருமே அந்த ஒரு சாப்டர் 10 daysல தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆனா யாருக்கு அந்த சாப்டர் பத்தின கான்செப்ட் நாலேஜ் அதிகமா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 3 daysல கம்ப்ளீட் பண்ணவனுக்கு தான் அதிகமா இருக்கும். இந்த 3 daysல அவன் ஒன்றும் ரஷ் பண்ணல, அந்த சாப்டரை கரெக்டா ஸ்கெடியூல போட்டு எந்த அளவுக்கு கரெக்டா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கரெக்டா படிச்சான். இவன் ரஷ் பண்ணல, எந்த டாபிக்கும் விடல. இங்க என்ன ஒரு மெயினான விஷயம்னா, அவன் கரெக்டான ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணது தான். அந்த கரெக்டான ஸ்கெடியூலை கரெக்டான டைம்ல அந்த முடிச்சது தான். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து நீட் எக்ஸாமை வந்து இது ஒரு மெயின் கோட்டாவே எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ உங்க ஸ்கெடியூல்ல நீங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்க சிலபஸை சீக்கிரமா முடிக்கணும். ஸோ இன்ஸ்டியூட் சேர்ந்து படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ற பசங்களா இருந்தாலும் சரி, 11th 12th யாரா இருந்தாலும் சரி, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்கெடியூலை வந்து ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு January to Decemberக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் இப்போ நான் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எதெல்லாம் பேசிக்ஸ் கத்துக்கணும், எந்த சாப்டர்ல இருந்தெல்லாம் போகணும்னு சொன்னா
பண்ணீங்கன்னா ஸோ இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு என்னென்னு படிச்சிருங்க. ஸோ வீடியோ நான் இப்போ சொன்னேன்னா வீடியோ லென்த் அதிகமாகும், அதனால தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பேசிக்ஸ்லேருந்து கரெக்டாக நீங்கள் போக முடியும். ஸோ வாட் ஆர் தி புக்ஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது மெயினாக வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து மெயினாக என்சிஆர்டி இஸ் காட், அவ்வளோதான். இதை தவிர பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்டு நீங்கள் இன்ஸ்டியூட் போறீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் செல்ஃப் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்சிஆர்டிக்கு அடுத்து இது எல்லாம் வரும். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் நோட்டை வந்து நீங்கள் மேக் பண்ண வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் நோட்டை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மெத்தட்ல எப்படி செல்ஃப் நோட் மேக் பண்றதுன்னு சொல்லக்கூடியது வந்து நான் இந்த ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அவர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னால் பிசிக்ஸ்ல ஒரு சம் கூட சால்வ் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு அந்த செல்ஃப் நோட் மெத்தட்ன்றது வெரி தரமான வீடியோ. நீங்க போய் என்னோட நோட்ஸ்ல இருந்து ஏதாவது சாம்பிள் வேணும்னாலும் கேளுங்க, நான் சென்ட் பண்றேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்கு, நீங்க அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா புக்ஸ். ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு நீட்டுக்கு. ஸோ மெயினாக ப்ரெஃபரன்ஸ் என்சிஆர்டி தான். செகண்ட் உங்க செல்ஃப் நோட்ஸ் ஆர் இன்ஸ்டியூட் மெட்டீரியல், இன்ஸ்டியூட் கிளாஸ் நோட்ஸ், இது உங்க செல்ஃப் நோட்ஸ். அதை தவிர சால்வ் பண்றதுக்கு இந்த புக்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை கைஸ். எதனா ஒரு புக்கு வாங்கி வச்சு அதை சால்வ் பண்ணுங்க. மற்ற எல்லாமே வந்து பிடிஎஃபாவே நான் கொடுத்துட்டேன். இது எல்லாமே இப்போ நான் உங்க ஷோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல வந்து இருக்குது, அவைலபிளாவே இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை பார்த்து சால்வ் பண்ணுங்க. காசு தண்டமா வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல இன்ஸ்டியூட்டா போங்க. இன்ஸ்டியூட் சேர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் அந்த ப்ரொஃபசர் உங்களுக்கு நடத்தது புரியலன்னா அதை டிமாண்ட் பண்ணி வேற ஒரு கிளாஸ்ல போய் அட்டென்ட் பண்ணுங்க. இல்ல நல்லா என்ன நடத்தினா நல்லா இருக்குமோ அந்த ப்ரொஃபசர் கிளாஸ்ல போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே கிளாஸ்ல இருந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க அப்படின்றவங்க வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய சாப்டர் ஃபீல் ஆகும், டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் லைக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மென்டார் ஒரு ஆன்லைன் கிளாஸ் சூஸ் பண்ணி படிக்கிறது பெட்டர். தென் அதுக்கப்புறம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ். எந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸை எந்த ஒரு டெஸ்ட்டுமே விடாம நீங்க எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்க நீட் எக்ஸாம்ல நீங்க கொண்டு வர முடியும். ஸோ ஓவராலா இதெல்லாம் பேசிக்கான ஒரு திங்ஸ் வந்து நீங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சேனலை போய் செக் பண்ணுங்க, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் இந்த நீட் 2026 ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் போஸ்ட் பண்ணுவேன். கரண்ட் பாருங்க அனௌன்ஸ்மெண்ட். அதாவது இப்போ கிளாஸ் 12 நான் இப்போ வந்து கிளாஸ் 12 போறேன், இல்லை நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெஷர், ஆனால் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரொம்ப பெஸ்டான ஒரு சோர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ரொம்ப மினிமமா வந்து இந்த சோர்ஸை வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன், சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க இந்த ரொம்ப நான் பிசிக்ஸ் நான் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றேன் ப்ரோ, இல்லை நான் பிசிக்ஸ் இன்னும் நான் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா எனக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. இது மெயின்லி ஃபார் கிளாஸ் 12 பிசிக்ஸ். ஓகே, வந்து நிறைய பசங்களுக்கு வந்து அந்த எய்ட் சோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நிறைய பசங்கள் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் நீட் எக்ஸாம் முடிச்சு கூட நிறைய பசங்க பேசினேன், அவங்க ரிசல்ட்டை பத்தி கேட்டேன். ஸோ நிறைய ஒரு கான்டாக்ட் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த நீட் 2026 பசங்களுக்கும் நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு கைடன்ஸ், எதனா ஒரு மென்டல் சப்போர்ட் எதனா வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு கண்டிப்பா நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட், என்கிட்ட மணி இல்லை அந்த அளவுக்கு நினைக்கிறவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஃப்ரீயாவே நான் சோர்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல். யாரோ கேட்ட மாதிரி இருக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.